நீங்க பேச்சுலர்ஸா இல்லனா உங்க வீட்ல யாராச்சும் இப்பதான் புதுசா சமைக்க கத்துக்கிறாங்களா? அப்ப இந்த ரெசிபி உங்களுக்கு தாங்க. சிம்பிளா குயிக்கா சமைக்கணுமா? ஜஸ்ட் 3 இன்கிரீடியன்ட்ஸ் தான். அளவெல்லாம் தேவையில்லைங்க. உங்க இஷ்டத்துக்கு நீங்க போட்டு செய்யலாம். ஆனா டேஸ்ட் உங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபைட் பண்ண வைக்கும். சில்லி கார்லிக் சிக்கன் பாப்போமா? இது ஒரு 700 கிராம்ஸ் சிக்கன் இருக்கு. இதுல கொஞ்சமா உப்புத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் தயிர் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு 3 பெரிய வெங்காயம், அதாவது ஒரு 400 கிராம்ஸ் இருக்கு. இத பொடியா கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் இந்த கட் பண்ண வெங்காயத்தை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கிக்கலாம். நான் ஒரு 6 பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இத பொடியா கட் பண்ணி சேர்த்து நல்லா இந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்டா வர வரைக்கும் இதை வந்துட்டு வதக்கிக்கலாம். அடுத்து இந்த மேரினேட் பண்ண சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஃப்ளேம் ஒரு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். சாரி மறந்துட்டேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். அடுத்து ஒரு 3 பல்லு பெரிய சைஸ் பூண்டா எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியா கட் பண்ணிப்போம். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இதை திறந்துட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. உப்பு இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனுக்கு காரம் நல்லா சுருக்குன்னு இருந்தா நல்லா இருக்கும். அதனால இன்னொரு 2 பச்சை மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன். அப்புறமா இந்த பொடியா கட் பண்ணின பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுடலாம். இனிமே இதை மூடி வைக்க வேண்டாம். இது ஃப்ளேமை கொஞ்சம் ஹைல வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த ஆனியன் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி கேரமலைஸ் ஆகி அந்த சிக்கனோட நல்லா பெரண்டு வரும். ஃபைனலா கொத்தமல்லி இருந்தா சேர்த்துக்கோங்க, ஆப்ஷனல் தான். இப்போ இந்த எண்ணெய் எல்லாம் பிரியிற டைம்ல ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதாங்க. நம்மளுடைய சிம்பிள் பட் டேஸ்டி சிக்கன் ஃப்ரை ரெடி. இந்த மாதிரி சிக்கன் ரெசிபி 2 in 1 ரெசிபி தாங்க சொல்லணும். ஏன்னா சிக்கன் ஃப்ரைக்கு சிக்கன் ஃப்ரையும் கிடைச்சிடும், ஒரு சிக்கன் ரைஸ் நல்ல ஒரு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அதுவும் கிடைச்சிடும். இப்ப இந்த எண்ணெயில கொஞ்சம் ஆனியன் மசாலா விட்டு வைங்க. இதுல நீங்க குக் பண்ண ரைஸை போட்டு கொஞ்சமா உப்பு மட்டும் சேர்த்துட்டு காரம் பத்தலன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறிட்டு எடுத்தீங்கன்னா நீங்க பார்த்து பார்த்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால இந்த ரைஸை மிஸ் பண்ணாம பண்ணுங்க. இது சிம்பிளான ஒரு ரசம், சாம்பார், வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் இந்த சிக்கன் ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை செஞ்சு பாருங்க. Trust me and try it, friends. You'll definitely love it. Thank you for watching.